வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். பாஸ்போர்ட் வழங்க பரிந்துரை செய்த விவகாரம். புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கிடம் அமலாக்க பிரிவினரின் 3வது முறையாக விசாரணை. துணைநிலை ஆளுநர் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி புதுவை மாநிலத்தில் நாளை முழு அடைப்பு போராட்டம். வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை. திருக்கோவிலூர் கொத்தனார் கொலை வழக்கில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் மர்ம சாவு. அடித்துக் கொன்றதாக போலீசார் மீது உறவினர்கள் புகார். இனி விரிவான செய்திகள். ஹசன் அலிக்கு பாஸ்போர்ட் வழங்க பரிந்துரை செய்தது தொடர்பாக அமலாக்க பிரிவினர் புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கிடம் 3வது முறையாக விசாரணை நடத்தி இருப்பது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் 35,000 கோடி கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக புனேவை சேர்ந்த ஹசன் அலி என்பவரை அமலாக்க பிரிவினர் கைது செய்தனர். ஹசன் அலி போலி முகவரி கொடுத்து பாஸ்போர்ட் வாங்கியதில் புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கிற்கு தொடர்பிருப்பதாகவும் இது குறித்து விசாரணை நடத்த அமலாக்க பிரிவினர் உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின. இதுபோன்ற சூழ்நிலையில் துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கிடம் அமலாக்க பிரிவினரின் விசாரணை நடத்த பிரதமர் மன்மோகன் சிங் அனுமதி அளித்தார். இதன்படி அமலாக்கத்துறை அதிகாரிகள் துணைநிலை ஆளுநரிடம் கடந்த புதன்கிழமை அமலாக்கத்துறை அதிகாரிகள் 4 துணைநிலை ஆளுநரிடம் விசாரணை நடத்தினர். இவை அனைத்தும் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டது. இதுபோன்ற சூழ்நிலையில் அமலாக்க பிரிவுத்துறை அதிகாரிகள் 2ஆம் முறையாக திங்கட்கிழமை விசாரணை மேற்கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமையும் விசாரணை நீடித்ததால் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநர் பதவி விலக வலியுறுத்தி ஏப்ரல் 27ஆம் தேதி புதுவை மாநிலத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அறிவித்திருப்பதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. புதுவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் ஹசன் அலியுடன் தொடர்புடைய துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் பதவி விலக வலியுறுத்தி ஏப்ரல் 27ஆம் தேதி புதுவை மாநிலத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது என்றும் இதற்கு பின்னரும் ஆளுநர் பதவி விலகவில்லை என்றால் குடியரசுத் தலைவரை சந்தித்து வலியுறுத்துவது என முடிவெடுக்கப்பட்டது. இதன்படி புதுவை மாநிலத்தில் ஏப்ரல் 27ஆம் தேதியான புதன்கிழமை முழு அடைப்பு போராட்டம் நடத்த அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், NR காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளனர். இதனால் புதுவையில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது என்று 2 தினங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ராகேஷ் சந்திரா தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதிமுக உள்ளிட்ட கட்சியினரின் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சீனியர் SP அதுல் கத்தாரி உத்தரவின் பேரில் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே அரசியல் கட்சியினர் நடத்த இருக்கும் முழு அடைப்பு போராட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று வர்த்தக சபையின் தலைவர் செண்பகராஜன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டசபை தேர்தல் காரணமாக தேர்தல் ஆணையத்தின் கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாக வியாபார நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்நிலையில் எதிர்க்கட்சிகள் நடத்த இருக்கும் போராட்டத்தால் வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் முழு அடைப்பு நடத்துவது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். திருக்கோவிலூர் கொத்தனார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் மர்மமான முறையில் இறந்ததால் போலீசார் மீது உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் டிவி மண்டபத்தை சேர்ந்த ஜெய்சங்கர் என்பவர் புதுவை கணபதி நகரில் உள்ள கட்டிடம் கட்டும் பணியில் ஈடுபட்டு வந்தார். திங்கட்கிழமை பிற்பகல் அவர் மேட்டுப்பாளையம் சாராய கடை அருகில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இதனால் ஜெய்சங்கருடன் வேலை செய்து வரும் தாமோதரன் உட்பட சிலரை முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். அங்கு தாமோதரன் என்பவர் திடீரென மயங்கி விழுந்ததை தொடர்ந்து அவரை போலீசார் கதிர்காமம் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஆனால் அவர் ஏற்கனவே மரணமடைந்து விட்டதாக டாக்டர்கள் கூறியதால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் திங்கட்கிழமை இரவு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதால் போலீசார் விரைந்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை மருத்துவக் கல்லூரிக்கு வந்த தாமோதரன் உறவினர்கள் போலீசார் தாக்கியதால் தான் அவர் மரணம் அடைந்ததாக புகார் கூறி துணை ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். புதுவையில் முழு அடைப்பு போராட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என அதிமுக செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார்.
இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்க வேண்டிய ஆளுநர் அதனை காலில் போட்டு மிதித்து வருகிறார் என்றும், ஆளுநர் மீதான குற்றச்சாட்டுகளை கூறினால் முதல்வர் வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். ஆளுநர் அலுவலகம் நிர்வாகம் நடக்கும் அலுவலகமாக இல்லாமல் விசாரணை நடைபெறும் இடமாக உள்ளது என்ற அன்பழகன், முழு அடைப்பு போராட்டத்தை இந்த அரசுதான் திணித்துள்ளதாக கூறினார். இந்த முழு அடைப்பு போராட்டத்தை முறியடிக்க ஆளும் காங்கிரஸ் கட்சியும் துணைநிலை ஆளுநரும் வர்த்தக வியாபார நிறுவன அதிபர்களை கவர்னர் மாளிகைக்கு வரவழைத்து மிரட்டி இந்த பந்து போராட்டத்தை முறியடிக்க அத்தனை ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர். அதேபோன்று திடீரென்று எதிர்க்கட்சி தலைவர்களையும் தொண்டர்களையும் மிரட்டுகின்ற விதத்தில் 144 தடை உத்தரவையும் பிறப்பித்துள்ளனர். ஆனால் இவை அத்தனையும் நாங்கள் வெற்றிகரமாக முறியடித்து நாளை காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை திட்டமிட்டபடி முழு கதவெடுப்பு பந்து போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். புதுவை துணைநிலை ஆளுநரை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் அருகில் போராட்டத்தில் ஈடுபட்ட மனித உரிமைகள் கழகத்தினர் கைது செய்யப்பட்டனர். புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழகம் ஆகியவை இணைந்து நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்க அவைத் தலைவர் அழகானந்தம், மாநில அமைப்பாளர் ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தை கௌரவ தலைவர் தனத்தியாகு, தேசிய அமைப்பாளர் லெனின் ஆகியோர் துவக்கி வைக்க அம்பேத்கர் மறுமலர்ச்சி கழக தலைவர் ராஜசேகர், இந்திய சமூக செயல்பாட்டு பேரவை இணை செயலாளர் ஜோசப் விக்டர் ராஜ் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் துணைநிலை ஆளுநருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியதால் அவர்களை போலீசார் கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். மணவெளி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு வேட்பாளர் ஜெயமூர்த்தி ஆதரவு, நடவடிக்கை எடுக்கும்படி அனந்தராமன் புகார். கள்ள ஓட்டால் ஏனாமில் வாக்குப்பதிவு அதிகம், மறு தேர்தல் நடத்துவதுடன் வீடியோ ஆதாரத்தின்படி நடவடிக்கை எடுக்க அதிமுக வேட்பாளர் வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நம்ம ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி சமரிலே ஒரு ஷாப்பிங் ஒவ்வொரு மாடியிலே ஒரு சர்ப்ரைஸ் 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 ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி. ராம் சில்க்ஸின் செம ஜாலி சம்மர் இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். ஏப்ரல் மேயிலே படிப்பு மேயிலே ஒரு ஷாப்பிங் நம்ம ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி சமரிலே ஒரு ஷாப்பிங் ஒவ்வொரு மாடியிலே ஒரு சர்ப்ரைஸ் 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 ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி. ராம் சில்க்ஸின் செம ஜாலி சம்மர் இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை,
இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அபார்ட்மெண்ட்ஸ், மால்ஸ், கார்ப்பரேட்ஸ், உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. வளிமண்டலத்தில் ஏற்பட்ட சுழற்சி காரணமாக புதுவையில் பெய்து வரும் மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுகிறது. புதுவையில் கோடை வெயில் தாக்கத்தினால் மக்கள் கடும் அவதிப்பட்டு வந்த நிலையில் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட சுழற்சி காரணமாக கடந்த 4 தினங்களாக வெயிலின் தாக்கம் ஓரளவிற்கு குறைந்திருந்தது. வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள சுழற்சியினால் புதுவையில் கடந்த சில தினங்களாக பெய்த மழையினால் குளிர்ச்சி நிலவி வருகிறது. தொடர் மழை காரணமாக நகரின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. குறிப்பாக கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர், ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். கடந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பெய்த பருவ மழையினால் இப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்ட போது அரசு தரப்பில் உரிய நடவடிக்கை இதுவரை எடுக்கப்படவில்லை என்பதால் 2 தினங்களாக பெய்த மழைக்கு கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகள் தண்ணீரில் தத்தளிக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் புதுவையில் செவ்வாய்க்கிழமை காலை பெய்த லேசான தூறல் மற்றும் மேகமூட்டம் போன்றவற்றால் வெப்பமின்றி குளிர்ச்சி நிலவுகிறது. இருப்பினும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிக்க ஐநா சபையில் இந்தியா குரல் கொடுக்க வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருக்க முயன்ற நாம் தமிழர் கட்சியினர் 144 தடை உத்தரவு காரணமாக போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். இலங்கையில் தமிழர்கள் மீது சிங்கள ராணுவம் நடத்தியது அப்பட்டமான போர்க்குற்றம் என்றும் ஈழத்தில் சிங்கள அரசு செய்தது இனப்படுகொலை என ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. போர்க்குற்றம் செய்த இலங்கைக்கு உதவிய இந்திய அரசை கண்டித்தும்
ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிக்க வலியுறுத்தியும் நாம் தமிழர் கட்சியினர் வெங்கடசுபா சிலை அருகில் செவ்வாய்க்கிழமை உண்ணாவிரதம் இருக்க போவதாக அறிவித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தனர். இந்நிலையில் புதுவையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் நாம் தமிழர் கட்சியினர் நடத்த இருந்த உண்ணாவிரதத்திற்கு காவல்துறையின் அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் போராட்டத்திற்கு தயாரானவர்கள் உண்ணாவிரத பந்தலை பிரித்து கலைந்து சென்றனர். தேர்தலின் போது கூட்டணி தர்மத்தை மறந்து பழிவாங்கும் நோக்கத்துடன் தனக்கு தேர்தல் பணி ஆற்றாத ஜெயமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் சுப்பிரமணியனிடம் பாமகவினர் வலியுறுத்தி உள்ளனர். புதுவை அருகே உள்ள ஆரியாங்குப்பம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக போட்டியிட்ட ஜெயமூர்த்தி தேர்தல் முடிந்து 2 வாரங்கள் முடிவடைந்துவிட்ட நிலையில் திங்கட்கிழமை காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியனை சந்தித்து புகார் மனு அளித்தார். அந்த மனுவில் காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் பிப்டிக் முன்னாள் சேர்மனுமான விநாயகமூர்த்தி கட்சியின் வேட்பாளர் வெற்றிக்கு பணி செய்யவில்லை என்பதால் அவர் மீதும் காங்கிரசின் பொதுச் செயலாளர் பாண்டியன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயமூர்த்தி வலியுறுத்தி இருந்தார். இதுபோன்ற சூழ்நிலையில் கடந்த கால பகையை மனதில் வைத்துக் கொண்டு காங்கிரஸ் கூட்டணி சார்பில் மணவெளி தொகுதியில் பாமக வேட்பாளராக போட்டியிட்ட அனந்தராமன் வெற்றிக்கு ஜெயமூர்த்தியும் அவரது தம்பியும் பணியாற்றவில்லை என்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியத்திடம் பாமகவினர் மனு அளித்துள்ளனர். கள்ள ஓட்டு போட்டதால் தான் ஏனாமில் வாக்குப்பதிவு அதிகமானது என்று அதிமுக வேட்பாளர் சாய்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஏனாமில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் மலாடி கிருஷ்ணராவ் தனது ஆதரவாளர்களை வைத்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டதாகவும் இதேபோன்று தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் நாளன்று ஏனாமில் 1500 பேர் கள்ள ஓட்டை பதிவு செய்துள்ளனர் என்ற சாய்குமார் இதனால்தான் அங்கு கூடுதல் வாக்குப்பதிவு நடைபெற்றது என்றும் கள்ள ஓட்டு யார் போட்டார்கள் என்பதை வீடியோ பதிவின் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றார். இதுகுறித்து தலைமை தேர்தல் ஆணையம் ஏனாம் காவல் நிலையம் போன்றவற்றில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற அவர் கள்ள ஓட்டுகள் அதிகம் பதிவாகி உள்ள வாக்கு சாவடிகளில் மீண்டும் மறுதேர்தல் நடத்துவதுடன் கள்ள ஓட்டு போட்டவர்கள் மீது வீடியோ ஆதாரத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். எலெக்ஷன் கோடு டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி இந்த பிடபிள்யூடி ஹெல்த் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து ஒரு 500 பேருக்கு வந்து என்எம்ஆர்ஸாக போட்டார். லாஸ்ட் கட்சி 2-3 நாளில் நடிச்சது வேலை ஒரு 500 பட்டா கொடுத்துட்டார். உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில் இந்த ஓல்டேஜ் பென்ஷனோ ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பென்ஷனோ இதெல்லாம் வந்து பிப்ரவரி மாதத்துக்கு மார்ச் மாதம் தான் கொடுக்க போகிறாரு. எல்லாம் இப்போ அங்கும் அப்படி தான் நடிஞ்சுது. பட் இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா பிப்ரவரி 26ஆம் தேதி ஒரு பெரிய மீட்டிங் போட்டு கவர்மெண்ட் சேங்ஷனும் வரல, காசும் வரல. இவர் காசு செலவு பண்ணி ஒரு 40 லட்சம் இவர் காசு செலவு பண்ணி இவரே கொடுத்தார் பென்ஷன் எல்லாம். அந்த அதுக்காகவும் நான் உங்களுக்கு கொடுத்த இதில் இருக்குது. அது கம்ப்ளைண்ட் அவருக்கு அவர் மேலே அந்த ஆர்கனைசர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பொலிட்டீஷியன் காசு வாங்கி எல்லாம் இந்த எல்லா கம்ப்ளைண்ட்டும் மார்க் டு தி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பாண்டிச்சேரி அண்ட் ஆல்சோ டெல்லி எல்லா காப்பி. நான் ரீபோலிங்கே கேட்டேன், நெக்ஸ்ட் டே ரீபோலிங்கே கேட்டேன். இல்லை பூத்ஸ் மென்ஷன் பண்ணிட்டோம், அதில் பூத்ஸ் மென்ஷன் பண்ணி. கோடை விடுமுறையை முன்னிட்டு ஜவஹர் பால் பவனில் சிறப்பு பயிற்சியில் மாணவியர் பங்கேற்றுள்ளனர். கோடை விடுமுறையை முன்னிட்டு ஜவஹர் சிறுவர் இல்லம் குழந்தைகளுக்காக பல்வகை கலைகளை கற்பிக்க சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இந்த வகையில் 6 முதல் 16 வயதுள்ள மாணவ மாணவிகளுக்கான கலை பயிற்சிகள் ஜவஹர் சிறுவர் இல்லம், லாஸ்பேட்டை அரசு பள்ளி, முத்தியால்பேட்டை, ஆரியாங்குப்பம், கதிர்காமம், முதலியார்பேட்டை, சாரம், கரியமாணிக்கத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று இசை, நாட்டியம் உள்ளிட்ட கலை பயிற்சிகளை பெற்று வருகின்றனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். கார் திருட்டு, தீ விபத்து,
கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. வாங்குவதெல்லாம் செம ஈஸி. மணி எலக்ட்ரானிக்ஸில் கோடைக்கால கொண்டாட்டம். Rated air conditioner, air cooler, fan, refrigerators என எல்லாமே மக்களின் மனதை குளிர வைக்கும் விலையில் இப்போது அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கென்று 7000 சதுரடியில் மிக மிக பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, புதுச்சேரி. கோடையை கொண்டாட அனைத்து வகையான ஃபேன்களுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். மேலும் தென் ஆற்காடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் இலவச டோர் டெலிவரி வசதி நிச்சயமாய். மணி எலக்ட்ரானிக்ஸில் சம்மர். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி வளர்த்த பாரதியார் என்ற நூலினை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான லட்சுமி நாராயணன் வெளியிட்டார். பிரான்ஸ் வாழ் வரலாற்று ஆசிரியர் மொரே புருசாந்தி எழுதிய புதுச்சேரி வளர்த்த பாரதியார் என்ற நூல் வெளியீட்டு விழா தமிழ் சங்கத்தில் திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது. மன்னன் தலைமை தாங்க மதுரகவி வரவேற்றார். நூலினை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன் வெளியிட அவனை தமிழ் சங்க தலைவர் முத்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருள்ராஜ், மாரிமுத்து ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நூல் ஆசிரியர் மொரே புருசாந்தி ஏற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முதலியார்பேட்டை வாணிய பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற கருட சேவை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முதலியார்பேட்டையில் அமைந்துள்ள வாணிய பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா வியாழக்கிழமை மாலை துவங்கியது.
இதன் தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றம் மற்றும் மாலையில் இந்திர விமான வீதியுலா மற்றும் திருமஞ்சனம் போன்றவை நடைபெற்றன. இதன் தொடர்ச்சியாக திங்கட்கிழமை மாலை நடந்த கருட சேவை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய அம்சமாக வருகிற 30ஆம் தேதி திருத்தேர் விழா மற்றும் மாலை கோபுர வாயிலில் தீர்த்தவாரி போன்றவை நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்துள்ளனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 85 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 85 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் இடியுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து 25 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். பாஸ்போர்ட் வழங்க பரிந்துரை செய்த விவகாரம். புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கிடம் அமலாக்க பிரிவினரின் 3வது முறையாக விசாரணை. துணைநிலை ஆளுநர் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி புதுவை மாநிலத்தில் நாளை முழு அடைப்பு போராட்டம். வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை. திருக்கோவிலூர் கொத்தனார் கொலை வழக்கில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் மர்ம சாவு. அடித்துக் கொன்றதாக போலீசார் மீது உறவினர்கள் புகார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.